بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن ربي يبسط الرزق لمن يشاء من عباده ويقدر له وما أنفقتم من شيء فهو يخلفه وهو خير الرازقين. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إن الصدقة لتطفئ غضب الرب وتدفع ميتة السوء. صدق رسول الله صلى الله عليه وسلم. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அந்த வல்லோன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் உத்தம நபிநாதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பிரலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும், நம் பெற்றோர்களின் மீதும், நம் குடும்பத்தார்களின் மீதும் அந்த வல்லோன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குத்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாளிலே நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறும் பொழுது ஒரு இடத்திலே சொல்கின்றான்: குல் இன்ன ரப்பி யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி வ யக்திரு லஹ். நபியை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், மக்களிடத்திலே நபியை நீர் கூறுவீராக, நிச்சயமாக என் இறைவன் தன் அடியார்களில் தான் விரும்பியவர்களுக்கு அதிகமான வாழ்வாதாரத்தை, ரிஸ்கை, செல்வத்தை கொடுத்திருக்கிறான், தான் விரும்பியவர்களுக்கு குறைத்தும் கொடுத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மக்களை பார்த்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். நாம் உலகிலே பார்க்கலாம், சிலரை விட சிலர் மேன்மையானவர்களாக இருப்பார்கள். உலகிலே சிலரை விட சிலர் மேன்மையானவர்களாக இருப்பார்கள். யாரும் ஒரே போன்ற வாழ்க்கையை வாழவில்லை. ஒருவர் ஏழையாக நெருக்கடியான சூழலிலே இருப்பார்கள், மற்றொருவர் செல்வந்தர்களாக வளமான வாழ்க்கையை அனுபவிப்பவர்களாக இருப்பார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா தான் செல்வந்தர்களுக்கு செல்வத்தையும் கொடுத்திருக்கிறான், அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா ஏழைகளையும் வைத்திருக்கின்றான். இப்படி இருக்கும் சூழ்நிலையிலே இவ்வுலகில் சிறந்த மனிதர்களை விவரிக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள்: கத் அஃப்லஹ மன் அஸ்லம வ ருஸிக கஃபாஃபன் வ கன்னஅஹு அல்லாஹு பிமா ஆதா. யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு அல்லாஹ் அவருக்கு கொடுத்ததில் திருப்தி அடைய செய்கிறாரோ அவர் உண்மையில் வெற்றி பெற்றவர். எப்படி? இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு போதுமான வாழ்வாதாரம், அல்லாஹ் கொடுத்தது எங்களுக்கு போதுமானது என்கின்ற அந்த மனநிலையுடன், அதே போன்று அல்லாஹ் அவருக்கு கொடுத்ததை திருப்தியாக ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு மனிதர் இருப்பாரோ, எந்த ஒரு முஸ்லிம் இருப்பாரோ அவர் உண்மையிலேயே வெற்றி பெற்று விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். மேற்கூறப்பட்ட ஆயத்திலே அல்லாஹ் தஆலா தொடர்படியாக சொல்லும் பொழுது சொல்வான்: வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுஹ்லிஃபுஹு. வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுஹ்லிஃபுஹு. நீங்கள் எதை செலவழித்தால் அதற்கு பகரமாக அவன் தருவான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நீங்கள் எதை செலவழித்தாலும் சரி அதற்கு பகரமான ஒரு விஷயத்தை நிச்சயமாக தருவான். இதனுடைய விளக்கத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டுள்ள மற்றும்
நமக்கு அனுமதித்துள்ள வழிகளில் நாம் எதையெல்லாம் செலவழிக்கிறோமோ, அது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதற்கு பகரமாக இவ்வுலகில் வேறொன்றை உங்களுக்கு கொடுப்பதன் மூலமும் மறுமையில் நற்கூலியை வழங்குவதன் மூலமும் அவன் உங்களுக்கு ஈடு செய்வான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்பொழுது நல்ல விஷயத்தில் செலவழிப்பது என்பது இஸ்லாத்திலே சதகா என்று சொல்லப்படும். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, சதக்காவும் ஜகாத்தும் வேறு வேறு. இப்பொழுது நாம் சொல்லக்கூடியது சதக்காவை பற்றி. சதக்கா என்று சொன்னால், இஸ்லாத்திலே சதக்கா என்று சொன்னால் தமிழிலே தொண்டுகள், உதவிகள், இன்னும் ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சேரிட்டி என்றெல்லாம் சொல்வாங்க. தர்மம் பொதுவாக சொல்லணும், வழக்கமான வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தர்மம் செய்வது. சதக்கா என்று சொன்னால் தர்மம் செய்வது. நாம் சாதாரண விஷயத்தை தர்மம் செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும், ஒரு சின்ன பேரிச்சம்பழ துண்டை நம்ம தர்மம் செஞ்சாலும் சரி, ஒரு டம்ளர் தண்ணிய தர்மம் செஞ்சாலும் சரி, அதற்கான பகிரத்தை அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னானே, அது சாதாரணமான பகிரம் அல்ல. ஏதோ நம்ம ஒருத்தருக்கு ஒரு உணவை கொடுக்கிறோம், அதற்கு பதிலா இன்னொருத்தர் இன்னொரு உணவை கொடுக்கிறாரு, ஒரு காசை கொடுத்து திருப்பி அதே காசு நமக்கு வரும். நம்ம இந்த பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. கடந்த காலத்திலே பார்ட்டர் சிஸ்டம், பண்டங்கள் மாற்று முறை என்று சொல்வார்கள். ஒருவர் அரிசி கொடுப்பாங்க ஒரு ஊருக்கு, ஒரு வீட்டுக்கு, அவங்க கிட்ட இருக்கிற கோதுமையை திருப்பி கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட பகிரம் அல்ல. மேற்கூறிய ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய பகரம் என்பது, அந்த சதக்காவினுடைய பகரம் என்பது எந்த அளவிற்கு என்று இருக்கும் சொன்னால், இன்ன சதகத லதுத்ஃபிஉ கலபர் ரப்பி, இன்ன சதகத லதுத்ஃபிஉ கலபர் ரப்பி, தர்மம் இறைவனின் கோபத்தை அணைக்கிறது. தர்மம் என்பது இறைவனுடைய கோபத்தை அணைக்கிறது. வதத்ஃபஉ மைத்தத ஸூ, கெட்ட ஆபத்தான மௌத்துகளில் இருந்து பாதுகாக்கிறது. எப்படிங்க? தீய மரணம், கெட்ட மரணம், திடீர்னு கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகுது, திடீர்னு பில்டிங் இடிஞ்சு விழுது ஆக்சிடென்ட் ஆகுது, தண்ணீர்ல முழுகி மரணமாகிறார்கள். இப்படிப்பட்ட கெட்ட மரணங்களில் இருந்து இந்த சதக்கா, தர்மம் என்கின்ற ஒரு உயர்தரமான அமல், இந்த அனைத்து விஷயங்களில் இருந்தும் நம்மளை பாதுகாக்கிறது. அப்பொழுது நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன பேரிச்சம்பள துண்டான தர்மமோ, இல்ல நம்மளுடைய பொருட்களோ, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தர்மம் செய்யறோம், அதற்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு பகரத்தை நமக்கு கொடுக்கிறான் பாருங்க. எந்த அளவுக்கு இருக்கு. கெட்ட மரணத்தில் இருந்து, கடுமையான மரணங்களில் இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான். நம்ம மீது ஏதாவது கோபப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால், அந்த கோபத்தையும் இந்த சதக்கா, இந்த தர்மம் என்கிறது அணைத்து விடுகிறது. அதனால தான் நல்லடியார்கள் அல்லாஹ்வின் கோபம் நம் மீது இறங்குகிறது என்று உணர்ந்து விட்டாலே சதக்கா செஞ்சிருவாங்களாமா. எப்படி? அல்லாஹ்வினுடைய கோபம் நம்ம மீது இறங்குதுன்னு தெரிஞ்சிட்டாலே சதக்கா செஞ்சிருவாங்களாமா. அதே மாதிரி ஏதோ ஒரு ஊருக்கு போறோம், பயணமாக இருக்கிறோம் அப்படின்னு நல்லடியார்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் சதக்காவை செஞ்சுட்டு தான் பயணமாகுவாங்களாமா. சதக்காவை கொடுத்துட்டு பயணமாகுவாங்க. ஏன்னா திடீர்னு மவுத் வந்துருச்சுன்னா, கெட்ட மவுத் வந்துருச்சுன்னா, அப்ப நாம் சதக்காவை செய்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு அந்த கெட்ட மவுத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக், நீ செலவழி, உனக்கு நான் செலவழிக்கிறேன். எப்படி? நீ செலவழி, உனக்கு நான் செலவழிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். மற்றொரு ஹதீஸிலே வருகிறது, ஒவ்வொரு காலையிலும் 2 மலக்குமார்கள் வருகின்றனர். ஒவ்வொரு காலையிலும் 2 மலக்குமார்கள் வருகின்றனர். அவற்றிலே ஒருவர் அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள், இறைவா, தடுத்து வைப்பவர், பணத்தை தடுத்து செலவழிக்காமல் இருப்பவருக்கு அழிவை ஏற்படுத்துவாயாக என்று கூறுவார். இன்னொருவர் சொல்வார்களாம், இறைவா, செலவழிப்பவருக்கு, தன்னுடைய பணத்தை செலவழிப்பவர்களுக்கு அவர்களுக்கு ஈடு செய்வாயாக என்று கூறுகிறார் என ஹதீஸிலே வருகிறது. அப்பொழுது மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே தர்மம் செய்பவர்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்லப்படுகிறது, செலவழிப்பவர்களை அல்லாஹ் ஈடு செய்ய வேண்டும், அவருடைய பணத்திற்கு நிகராக ஈடு செய்ய வேண்டும். செலவழிக்காம கஞ்சத்தனமாக தனக்குள்ளே வைத்துக் கொள்கிறார்களே, அவர்களுக்கு அழிவை கொடுத்து விடு என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்ஃபிக் பிலால் வலா தக்ஷ மின் தில் அர்ஷி இக்லாலன். அன்ஃபிக் பிலால், பிலால் செலவழியுங்கள்,
வலா தக்ஷ மின் தில் அர்ஷி இக்லாலம், அரியணையில் இருப்பவன் உங்களுக்கு குறைத்து விடுவான் என்று அஞ்ச வேண்டாம். அதே அரியணையில் இருப்பவன், அந்த அரிசியிலே இருப்பவன் உங்களுடைய செல்வத்தை குறைத்து விடுவான் என்று அஞ்ச வேண்டாம். நீங்கள் தாராளமாக செலவழிங்கள். அப்பொழுது சதக்கா என்று சொன்னால் நம்மளுடைய பணத்தை குறைத்து விடாது. சதக்கா என்று சொன்னால் நம்மளுடைய பணத்தை குறைத்து விடாது. நம்மளாம் நினைப்போம், இந்த காலத்துல திடீர்னு ஜோப்ல 20 ரூபா இருக்கும், யாராவது வருவாங்க, யாசகம் கேட்டு வருவாங்க, 10 ரூபா கொடுக்கலான்னு 10 ரூபா கொடுக்கலான்னு நினைக்கிறோமோ இல்லையோ, இந்த 20 ரூபால இருக்கிற 10 ரூபாவை குடிச்சுட்டா நம்மளுடைய காசு குறைஞ்சு போடுமோங்கிற அந்த எண்ணம் தான் முதலில் வருகிறது. ஆனால் அப்படி அல்ல. இஸ்லாத்திலே அல்லாஹ் அப்படி நமக்கு சொல்லி காட்டவில்லை. நீங்கள் செலவழித்தால் அதற்கு பகரமாக நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களுடைய பணம் குறைந்து விடாது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சதக்கா என்றால் இதுதான் என்று பார்த்து விட்டோம். சதக்கா யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால் அதற்கு நிபந்தனை என்றெல்லாம் கிடையாது. ஜகாத்தை பொறுத்தவரை தான் நிபந்தனை உள்ளது. இவங்களுக்கு கொடுக்கணும், இந்த அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஜகாத்தை பொறுத்தவரை தான் நிபந்தனை. சதக்கா என்பது நிபந்தனை அல்ல. யாரு வேணாலும் கொடுக்கலாம், எப்ப வேணாலும் கொடுக்கலாம், எவருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அப்பொழுது எந்த நிலையில் இருக்கும் பொழுதும் கூட சதக்கா கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த பணத்தின் மீதான அன்பு, அந்த பணத்தின் மீதான ஆர்வம் இருந்த போதிலும் தனது செல்வத்தை கொடுப்பது என அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்படி ஒரு பணத்து மேல நம்ம எவ்வளவு ஆசை கொள்வோம். இந்த காலத்துல அதானே பணம்னு நம்ம அலையிறோம். எவ்வளவோ விஷயங்களை தியாகம் செய்து நம் பணம் சம்பாதிக்கிறோம். அந்த பணத்தினுடைய விருப்பம், அந்த பணத்தினுடைய பேராசை, அந்த ஆசை இருக்கும் பொழுது கூட என்னதான் என்கிட்ட பணம் இருந்தாலும், எனக்கு இந்த பணம் ரொம்ப பிடிச்சிருந்தாலும், என்னுடைய வாழ்வாதாரத்தை சரி செஞ்சாலும், அந்த விருப்பமான பணத்தை அல்லாஹ்விற்காக செலவழிக்கும் பொழுது அது மிகவும் உயர்தரமான ஒன்று. இதனைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலு ஸதகதி அன் தஸத்தக வ அன்த ஸஹீஹுன் ஷஹீஹுன் தஹ்ஷல் ஃபக்ர் வ தஅமலுல் கினா. நீங்கள் ஆரோக்கியமாகவும் கஞ்சத்தனமாகவும் இருந்தும் வறுமைக்கு பயந்து செல்வத்தை எதிர்பார்த்து தர்மம் செய்யுங்கள், அதுதான் சிறந்த சதக்கா, சிறந்த தர்மம் என்று சொல்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், இப்பெல்லாம் பார்த்தோம்னா திடீர்னு படுத்த படுக்கை ஆயிட்டு அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறானே, சதக்கா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆடை வெட்டி சதக்கா கொடுங்க, ஆடை வெட்டி ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிறந்த சதக்கா என்று சொன்னால் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. கஞ்சத்தனமாக இருக்கிறோம். நாம் கஞ்சத்தனமாக இருந்தும் கூட அந்த வறுமை என்கின்ற அந்த ஒற்றை விஷயத்திற்காக பயந்து எவர் ஒருவர் தன்னுடைய பணத்தை செலவழிக்கிறாரோ அது சிறந்த தர்மம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், வயுத்இமூன த்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனா வ யதீமா வ அஸீரா இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுகூரா. அவர்கள் உணவை நேசித்தும் ஏழைக்கும் அனாதைக்கும் கைதிக்கும் உணவளிக்கின்றனர். எப்படி அவர்கள் அந்த உணவை நேசிக்கிறாங்க, தான் கிட்ட இருக்கிற உணவை நேசிச்சும் கூட உணவை விருப்பப்படுறாங்க. நமக்கெல்லாம் தெரியும், இன்றைய காலகட்டத்தில் உள்ள அந்த உணவினுடைய வகைகளை பார்த்தோம் என்று சொன்னாலே ஓடி போய் எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி அங்க போய் சாப்பிடணும், அதை ஒரு சுவைத்து விட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அப்படிப்பட்ட அந்த உணவின் மீது கொண்ட பேராசை இருந்தும் கூட எவர் ஒருவர் அனாதைக்கும் கைதிக்கும் ஏழைக்கும் உணவளிக்கிறாரோ நாங்கள் அல்லாஹ்வின் முகத்தை நாடியே உங்களுக்கு உணவளிக்கிறோம் என்று அவர்கள் இருப்பார்கள். இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வினுடைய முகத்தை நாடியே நாங்கள் உங்களுக்கு உணவளிக்கிறோம், உங்களிடமிருந்து எந்த விதமான பிரதிபலனையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்கின்றவர்கள் தான் உண்மையாக தர்மம் செய்யக்கூடியவர்கள். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் நேசிப்பவற்றிலிருந்து செலவு செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடைய முடியாது. நீங்கள் நேசிப்பவற்றிலிருந்து செலவு செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடைய முடியாது என அல்லாஹ் கூறுகிறான். தங்கள் செல்வத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும்,
அந்த செல்வத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற வரிசையை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன வப்ன ஸபீலி வஸ்ஸாயிலின வஃபிர் ரிகாப். நம்மளுடைய செல்வத்தை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்கு இருக்கும். யாருக்கு தான் கொடுக்கிறது? மிஸ்கினுக்கு கொடுக்கலாமா, ஏழைக்கு கொடுக்கலாமா? அந்த வரிசையை அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கிறான், வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா. முதலாக அல்லாஹ் சொல்லும் பொழுது யாரை சொல்கிறான் என்று சொன்னால் குடும்பத்தினர்களை பற்றி சொல்கிறான். எப்படி? குடும்பத்தினர்களை பற்றி சொல்கிறான். அப்பொழுது இந்த வரிசையை பார்க்கிறோம், சரியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தவில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன வப்ன ஸபீலி வஸ்ஸாயிலின வஃபிர் ரிகாப். ஏனென்றால் சதகத்து அலல் மசாகீனி சதகா, நாம் ஏழைக்கு கொடுக்கப்படும் தர்மம் சதகா, அது ஒரு தர்மம். எப்படி? ஏழைக்கு ஒரு சதகா செய்யறோம், தர்மம் செய்யறோம் என்று சொன்னால் அது ஒரு தர்மம். ஆனால் வஅலாதிர் ரஹீமி இஸ்னதான், நாம் உறவினர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதில் 2 விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. எப்படிங்க? உறவினர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதில் 2 விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. சதகத்துன் வசிலத்துன், தர்மமும் அடங்கியிருக்கிறது, உறவை பேணுதலும் அடங்கியிருக்கிறது. உறவை பேணுதலும் அடங்கியிருக்கிறது. எனவே அவர்கள்தான் உங்களுக்கும் உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய தர்மத்திற்கும் மிகவும் தகுதி உள்ளவர்கள். முதலிலே நாம் குடும்பத்தினர்களை தான் கவனிக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு பின்னடைவு என்னவென்று சொன்னால், குடும்பத்தை யாருமே கண்டுகிறது இல்லை. குடும்பத்தை யாருமே கண்டுகிறது இல்லை. நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள வசதியிலே குறைபாடு உள்ளவர்களை நாம் புறந்தள்ளி விட்டு ஊருக்காக நாம் செலவழிக்கிறோம். யாரையோ தேடி போய் கொடுக்கிறோம். நம்ம வீட்டுல ஏழைகள் இருப்பார்கள், நம்மளுடைய சொந்தக்காரர்கள், நம்மளுடைய அத்தா வழியிலே சொந்தக்காரர்கள், நம்மளுடைய அம்மா வழியிலே சொந்தக்காரர்கள் ஏழையாக பண கஷ்டங்களிலே கடனாளியாக இருப்பார்கள். அவர்களுக்கு நாம் உதவி செய்ய தயக்கப்பட்டு விட்டு மற்ற ஜனத்திற்கு, மற்ற ஏழைகளுக்கு நாம் கொடுக்கிறோம். ஆனால் அல்லாஹு தாலா அந்த வரிசையில் சொல்லும் பொழுது முதலாவதாக குடும்பத்தினர்களை முற்படுத்தி காட்டுகிறான். குடும்பத்தினர்களை முற்படுத்தி காட்டுகிறான். அப்படி அந்த குடும்பத்தினருக்கு நீங்கள் செலவழித்தீர்கள் என்று சொன்னால் அதில் 2 விஷயம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய அந்த பண கஷ்டமும் நீங்கும், உங்களுடைய உறவும் பலப்படும். உங்களுடைய உறவும் பலப்படும் என்று நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக சொல்லும் பொழுது யதாமா, அனாதைகள், பெற்றோர்களை இழந்த அனாதைகளுக்கு நாம் சதக்கா கொடுக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும், இன்றைய காலகட்டத்திலே ஒவ்வொரு தந்தையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், ஒரு குழந்தையை பெற்று எடுத்து வளர்ப்பதற்கு எந்த அளவிற்கு கஷ்டப்படுகிறார்கள். அதிலும் பெண் குழந்தை பிறந்து விட்டாலே முதலாவதாக அவர்களுடைய எண்ணத்தில் வரக்கூடியது, இந்த பிள்ளையை எப்படி நாம கரை சேர்க்க போறோம், எப்படி இந்த பிள்ளைக்கு நகையை சேர்க்க போறோம், பணத்தை சேர்க்க போறோங்கிற எண்ணம் தான் முதலிலே வருகிறது. அந்த நேரத்திலே ஒரு குழந்தை அந்த பெற்றோர்களை இழந்து விட்டது என்று சொன்னால் மிக பெரும் கேள்விக்குறியாகிவிடும் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை. அப்பொழுது யத்தாமா என்று சொல்லக்கூடிய அனாதைகளுக்கு நம்முடைய சதகா பணம் போய் சேர வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்வான், வல் மசாகீன். மசாகீன், மிஸ்கின் என்று சொன்னால் போதுமான உணவு உடை இருப்பிடம் இல்லாதவர். போதுமான உணவு உடை இருப்பிடம் இல்லாதவர். எல்லாம் இருக்கும், குடும்பம்லாம் இருக்கும், தொழிலும் செய்வாரு, ஆனா ரொம்ப ஏழையா இருப்பாரு. அந்த ஒருவேளை அந்த சோற்றிற்காக ரொம்ப கஷ்டப்படணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சாப்பாடு செஞ்சு தன்னுடைய குடும்பத்தை ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட மிஸ்கின்கள், அப்படிப்பட்ட அந்த மசாக்கின்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழைகளுக்கு நம்முடைய சதகா பணம் போய் சேர வேண்டும். அடுத்ததாக சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வான், வபுன சபீல், வழிப்போக்கர். வழிப்போக்கருக்கு உதவி செய்ய வேண்டும். என்ன வழிப்போக்கர்னா எப்படி? வர்றவங்க போறவங்க எல்லாம் உதவி செய்யலாமா அப்படின்னு இல்லை. எப்படி என்று சொன்னால், திடீர்னு ஊர்ல இருந்து வருவாங்க, யாராவது ஊர்ல இருந்து பணத்தெல்லாம் கொண்டு வருவாங்க. திடீர்னு ஏதோ ஒரு ஊர்ல வந்து பரிசு தொலைச்சிருச்சு நம்மள கிட்ட வந்து நிப்பாங்க, நமக்கே தெரியும். திடீர்னு பரிசு தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையோ பொய்யோ, அவர்கள் அந்த இடத்திலே அந்த கஷ்டம் உணர்கிறார்கள் என்று நம்முடைய மனம் சொல்லிவிட்டது என்று சொன்னால் அந்த வழிப்போக்கருக்கு உதவி செய்ய வேண்டும். இதே நடைப்பயணமாக யாரோ போறாங்க, ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க, அப்படிப்பட்டவருக்காக உதவி, அதுதான் வழிப்போக்கர். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும் பொழுது அவர் என்னதான் உணவை எடுத்துட்டு போனாலும், என்ன செலவினங்களை கையில எடுத்துட்டு போனாலும், அவருடைய இடத்தை அடைவதற்கு முன்னாடி திடீர்னு அந்த காசு தீர்ந்து போலாம், உணவு தீர்ந்து போலாம். அப்ப திடீர்னு எங்க போய் ஏதோ வழியில இருக்கிற கடையிலயோ இருக்கிற வீட்லயோ இப்படி நாங்க போறோங்க,
எங்களுக்கு இப்படி காசு தீர்ந்து போச்சு, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா அவர்களை ஒதுக்கி விடக்கூடாது. அந்த வழிப்போக்கருக்கு நாம் உதவ வேண்டும். இதனைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக சொல்லும் பொழுது வஸ்ஸாயிலீன், இதனைத்தான் யாசகம் கேட்பவர். யாசகம் கேட்பவர் ஒண்ணுமே இருக்காது, நமக்கு எல்லாம் தெரியும். ஜும்மா நாள்ல வருவாங்க, நோன்பு டைம்ல வருவாங்க, ஒண்ணுமே இருக்காது, கிழிஞ்ச சட்டை ஆடைகள் இல்லாம குழந்தைய வச்சுக்கிட்டு அனாதைகளா ஒவ்வொரு இடமா எங்க ரோட்டோரம் படுத்து கிடப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நம்முடைய சதக்கா பணம் போய் சேர வேண்டும். அது காஃபிரோ, முஸ்லிமோ, முக்மினோ, யஹூதியோ, கிறிஸ்தீனோ, எதுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சதக்கா என்று சொன்னால் அது அனைத்து மதத்தினவர்களுக்கும் பொதுவானதுதான். அனைத்து மதத்தினவர்களுக்கும் பொதுவானதான். இறுதியாக சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வான், வஃபிர் ரிகாப், விடுதலை செய்வது. அதாவது அடிமையாக இருப்பவர்களை விடுதலை செய்வதற்காக கொடுக்கப்படும் சதக்கா. அன்றைய காலகட்டத்திலே அரபு உலகத்திலே இது அதிகமாக இருக்கும். ஒரு எஜமானிடத்திலே ஒரு அடிமை இருப்பாரு. அந்த அடிமையை உரிமை விடணும்னா 1 லட்சம் ரூபாய் இப்படி தீனாரு திர்ஹம்னு கேட்பாங்க. யாரு கொடுக்க முடியும்? அந்த அடிமைக்கு யார் இருப்பா? அப்போ அவருடைய அந்த வாழ்க்கைக்காக, அவர் சுதந்திரம் பெறுவதற்காக நம்மளுடைய சதக்காவை கொடுத்து அந்த அடிமையை உரிமை விட்டோம் என்று சொன்னால் இதுவும் உயர்தரமான ஒரு கூலியாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பொழுது சதக்கா என்று சொன்னால் சாதாரணமான ஒரு அமல் அல்ல. நாம் விருப்பப்படக்கூடிய நம்மளுடைய பொருட்களை, நம்மளுடைய பணத்தை அல்லாஹ்விற்காக, இந்த மக்களினுடைய தேவைக்காக, ஏழைகளுக்காக, இல்லாதவர்களுக்காக கொடுக்க வேண்டும். ஜகாத் என்று சொன்னால் அது செல்வந்தர்களுக்கு மட்டும்தான் கடமை. இந்த அளவு பணம் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் 2.5% என்கின்ற ஒரு அளவை கொண்டு அவர்கள் ஜகாத் செய்யலாம். ஆனால் சதக்கா என்று சொன்னால் சாதாரணமான ஏழையாக கூட இருக்கலாம். திடீர்னு ஒரு ஏழையாகவே இருக்கட்டும், ஒண்ணுமே இருக்காது, வீட்டுல ஏதோ கொஞ்சம் சாப்பாடு இருக்கும், அப்ப கூட அந்த சாப்பாடை இன்னொருத்தருக்கு கொடுத்து அந்த சதக்கா செய்யணும்னு நினைக்கிறாரே, அதுவும் தர்மம் தான். பணக்காரர்களில் இருந்து ஏழை வரை சதக்கா என்பது அனைவருக்கும் உரித்தான ஒன்று, கடமை அல்ல. இது நாம் கட்டாயம்தான் செய்ய வேண்டும் என்று கடமை அல்ல. ஜகாத்து தான் கடமையை தவிர சதக்கா கடமை அல்ல. ஆனால் நம்மளுடைய அந்த குறைவுகளை நிவர்த்தியாக்கக்கூடியது இந்த சதக்கா. எப்படி ஃபர்து தொழுகையை நிவர்த்தியாக்குவது சுன்னத்தான தொழுகைகள் என்று சொல்வார்களோ, அதே போன்று நம்மளுடைய குறைகள், ஏதாவது குறைகள் இருக்கலாம், நம்மளுடைய அமல்களிலே ஏதாவது குறைவு இருக்கலாம், நம்மளுடைய ஏதாவது கெட்ட விஷயங்கள் நமக்கு செஞ்சிருக்கலாம், ஏன் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாயிருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்களிலே நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடியது சதக்காவாக இருக்கிறது. இந்த சதக்கா நம்மளுடைய அமல்களை நிவர்த்தியாக்கும், பரிபூரணமாக்கும், நரக நெருப்பிலிருந்தும் நம்மளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகம் சதக்கா செய்யக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. சதக்கா செய்யும் அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்வினுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் நமக்கும், நம்மளுடைய வீடுகளில் தோறும், நம் தொழில்களிலும் வியாபாரத்திலும் அல்லாஹ் பரிபூரணமாக வழங்கிடுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.